இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல வீர மாறலாம் வரட்டும். டேய் நான் தான் சொல்றேன்ல, அவங்க இப்ப வரமாட்டாங்க. என்னது? ஏன் வர மாட்டாங்க? நான் ஏன்னா எல்லாரும் திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல. நான் பொறுமையா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப ஆக வேண்டிய விஷயத்த பாப்போம். பிருந்தா இங்க பாரு, நீ போய் முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகு. கண்மணி நீ அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. ராகவா நீ போய் கார்த்தியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. போ. அத்தை என்னத்த சொல்ற? நான் சொல்றதை கேளு கார்த்தி. போ, முதல்ல நீ ரெடி ஆயிட்டு வா. சீக்கிரம் போ கார்த்தி, அப்புறம் பேசிக்கலாம். சொல்லுங்க போ. வா போமா சீக்கிரம். டேய் கார்த்தி வாடா. வா நீ ரெடியா வா. வாடா. போ. டேய் வா சொல்லுங்க. ரெண்டு பேரும் வந்துட்டோம். போடா நான் சொல்றேன் போ. அந்த விஜி இங்க வந்துட்டா. அவ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னமோ சதி பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் மாற இந்த கல்யாணத்தை இன்னைக்கே இப்பவே நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். சரி இப்ப எங்க அவங்க தெரியலண்ணா. ஒருவேளை விஜய் இங்க வரவிடாம தடுக்கிறதுக்காக கூட அவங்க ரெண்டு பேரும் அங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மாறன் சொன்னான்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னா. நம்ம அவன் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம்னா. அவங்க படுற கஷ்டம் எல்லாம் வீணா போயிடக்கூடாது. பிருந்தா, கார்த்தி, வலியம்மா சொல்றது சரி. மாற சொல்லிருந்தா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காம தாலிய மாத்திக்கோங்க. உன் கையால ஆசீர்வாதம் பண்ணி இந்த தாலியை கட்ட சொல்லுண்ணா. அப்பா ஆண்டவா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். கார்த்தி இந்தா. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்கவா? ஏய், எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், போய் தூங்குறாங்கற? மாமா ரொம்ப டயர்டா இருக்கு மாமா. யாரு இவ? இன்னும் எவ்வளவு சடங்கு இருக்கு, அதெல்லாம் பண்ண வேணாமா? அத்த போய் அந்த பாலும் பழத்தை எடுத்துட்டு வா போ. நீ முதல்ல உட்காரு பிருந்தா. இவ்வளவு உட்கார வைங்கடா. தூங்கிட போறா. ஐயோ தூக்கம் வருதுன்னு சொன்னாலே எனக்கு வேற டயர்டா இருக்கு. சார் ரொம்ப ஃபீல் பண்றீங்களே, உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க போலாம் சார். டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்ணுங்க. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, அந்த விஜய திரும்ப வர சொல்லி இதே மாதிரி சடங்கெல்லாம் பண்ணலாம். டேய் டேய் ராசா, தயவு செஞ்சு இனிமே அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்கடா. டேய் இருடா. என்ன நீங்க இன்னும் உட்காரலையா? உட்காருங்க முதல்ல. வாங்க பிருந்தா உட்காரு. உட்கார்றா டேய். இந்த அவ்வளவு சீக்கிரமா உங்களெல்லாம் விட்டு போயிருவேனா? நான் இருக்கிற வரைக்கும் நீங்களாம் எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நானும் பாக்குறேன். பாரு பாரு நல்லா பாரு. இனிமேதான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். பரவாயில்ல, லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க நீயே வந்துட்ட. உனக்கு சப்போஸ் அங்கிருந்து பார்க்க முடியலன்னா வீட்டுக்குள்ள கூட வந்து பாரு, நானே பர்மிஷன் கொடுக்குறேன். அவளே நான் கூப்பிட்டு இருக்கேன். ஊடுத்த அப்படி சொல்லுங்க மச்சான், அதையும் பார்க்கலாம். ஏய் விடுண்ணா. ஏன்னா நீ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட கோவப்பட்டு இருக்க? மாற சொன்ன மாதிரி அவ நம்மள பார்த்து பார்த்து வயிறு எரிஞ்சே சாகட்டும். ஆமா டே, அந்த பாலும் பழம் ஃபங்க்ஷன்ல என்னடா? அதெல்லாம் பாதியிலே நிக்குதுடா. அத போய் ஆரம்பி. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் இருக்கு, அண்ணியோட வளகாப்பு இருக்கு, எங்களோட வளகாப்புகள் இருக்கு, இன்னும் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு. அவ இன்னும் எவ்வளவு வயிறறிய வேண்டி இருக்கு. வாங்க போய் அதெல்லாம் பண்ணுவோம். முதல்ல அவ காலடி மண் எடுத்து வீட்டுக்கே சுத்தி போடுவா. நீங்க வாங்க உள்ள. உள்ளப்பா உள்ள வாங்க. நீ வாடா வா. முதல்ல குதிரை சவாரி தான் பிளான் பண்ணேன். அப்புறம் யோசிச்சேன், உங்க ரெண்டு பேருக்குமே குதிரை ஓட்ட தெரியாது. சப்போஸ் குதிரை டென்ஷன் ஆகி ஓடி மாப்பிள்ளை முன்னு குப்பர் அடிச்சு விழுந்துட்டீங்கன்னா அசிங்கமா போயிருக்கல. அதுக்குதான் காருக்கு அப்கிரேட் பண்ணி. எதுக்குடா இதெல்லாம்? டேய் சும்மாறா, இதெல்லாம் பண்ணணும். எதுக்கு? டேய் நம்ம சந்தோஷமா இருக்கிறத எதிர் வீட்டுல இருக்க பாக்கணும்னு சொன்னால பாக்கட்டும்.
பார்த்து வயித்தெரிச்சல் படம். அவ வயிறெறிஞ்சு இந்த வீட்டை விட்டு போகணும்டா, அவ்வளவுதான். இதெல்லாம் நாம கொடுக்கற ஒரு பனிஷ்மெண்ட். என்ன வீரா? கரெக்ட். நல்ல பிளான் தான். இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவைதான். ஏற்கனவே பிருந்தாக்கும் கார்த்திக் தான் கல்யாணம் பண்ண பார்த்தோம். அப்போ என்னென்னமோ நடந்து போய் இந்த பெருச்சாலி உள்ள வந்துருச்சு. இப்போ உண்மையாலுமே நம்ம கரெக்டா கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஊர்ல யாருக்கும் சொல்லணும், அப்புறம் அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்கல்ல. இப்ப அபிஷியலா பிருந்தா தான் கார்த்தியோட ஒய்ஃப், வீட்டோட மருமக. அதெல்லாம் அதை நம்ம ஊருக்கெல்லாம் சொன்ன மாதிரி இருக்கும்ல. அண்ணா, மாப்பிள்ளை சொல்றது நல்ல விஷயம் தானே. கல்யாணத்தை தான் நம்ம கோயிலே வச்சுட்டோம், பண்ணலாண்ணே. அப்புறம் என்ன? எங்க இந்த ட்ரம் செட் பாய்ஸ்? டேய் அடடா, டேய் இது வேறயா? வாடா. என்ன அது சத்தம்? காது கிழியுது. கேட்டிருக்கோம். அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த ஊற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் ராமச்சந்திரன் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், ஒரு உற்சாக செய்தி. உங்கள் அனைவருக்கும் நமக்கு தூய தமிழ் கொஞ்சம் செட் ஆகல, நம்ம நார்மல் தமிழ்லயே பேசிடுவோம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் எங்க ஃபேமிலியில் நடந்த எல்லா பிரச்சனையும் தெரியும். தோ இருக்கிறாரு என்னுடைய பிரதர் கார்த்திக். இவர் ஏற்கனவே விஜய்ங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணாரு. அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா அவ ஒரு பக்கா ஃப்ராடு, இன்க்ளூடிங் ஹர் மதர். எங்க எல்லாரும் ஏமாத்தி பொய் சொல்லி எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அத நாங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய கலவரங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் எங்க ஊர்லயே சிம்பிளா ஒரு கோவில்ல முடிஞ்சிருச்சு. உங்களை யாரையும் கூப்பிடலையேன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேணாம். ஓகே, சீக்கிரமே பெரிய ரிசப்ஷனா பண்ணி மொத்த பேருக்கும் சும்மா தட புடலா விருந்த வச்சு விட்டுருவோம். என்னப்பா ராமச்சந்திரா, அக்கம் பக்கத்துல நாம தாயா புள்ளையா பழகுறோம், ஒரு வார்த்தை கூட சொல்லலையாப்பா? அண்ணே, எங்களுக்கே தெரியாதுண்ணே. கோயிலுக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க தான் இங்க போனோம். கடைசியில அங்கேயே கல்யாணம் பண்றது மாதிரி ஆயிடுச்சு. அண்ணே, கண்டிப்பா எல்லாருக்கும் ரிசப்ஷனுக்கு சொல்லுவோம். குடும்பத்தோட வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். ஏம்மா வீரா, ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணுதாம்மா நீ. நீ, கண்மணி, பிருந்தா, அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒரே குடும்பத்துல வாழ வந்துட்டீங்கல்ல. கொடுத்து வச்சவங்க தாம்மா நீங்க. நல்லா இருக்கணுமா நீங்க. தேங்க்ஸ்க்கா.